வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். எஸ்எஸ்சி சிஜிஎல் 2024 ரெக்ரூட்மெண்ட்ல டோட்டலா 17,727 வேகன்சிஸ் இருக்குது. இதுக்கான அப்ளிகேஷன் ஆல்ரெடி ஓப்பன் ஆயிடுச்சு. நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணிருப்பீங்க. அதை பத்தி நம்ம ஆல்ரெடி வீடியோஸ் கொடுத்துட்டோம். ஸோ இப்போ நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய டவுட் என்ன அப்படின்னா, ஒருவேளை இதுல நான் செலக்ட் ஆனேன் அப்படின்னா இதுல நான் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போறப்ப என்கிட்ட என்னென்ன சர்டிபிகேட்ஸ் கேட்பாங்க, அந்த சர்டிபிகேட்ஸ் எல்லாம் என்ன ஃபார்மேட்ல இருக்கணும், எந்த டேட்டுக்குள்ள இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஓகே, ஸோ இந்த டவுட்டை தான் இந்த வீடியோ நம்ம வந்து கிளியர் பண்ண போறோம். நீங்க வந்து இந்த எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சீரியஸான ஆஸ்பிரண்ட் அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா நீங்க எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் நீங்க பண்ண ஒரு சின்ன மிஸ்டேக்கால ஒரு பர்டிகுலர் சர்டிபிகேட் பர்டிகுலர் டேட்டுக்குள்ள இல்ல அப்படிங்கிற ஒரு சின்ன காரணத்தினால உங்களை இந்த எக்ஸாம்ல வந்து ரிஜெக்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால கண்டிப்பா இந்த வீடியோவை வந்து எல்லாருமே ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாத்துருங்க. இந்த வீடியோ நான் கொடுக்கறதுக்கு காரணம், இன்னைக்கு காலையில நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் ஒருத்தரோட டவுட் வந்து எனக்கு சேட்ல வந்தது தான். ஓகே, அவர் நேத்தே கேட்டிருக்காரு, நான் இன்னைக்கு தான் பார்த்தேன். ஓகே, அதாவது அவங்க வந்து சிஹெச்எஸ்எல் எக்ஸாம் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஆனாலுமே வந்து இன்னும் ஓபிசி சர்டிபிகேட் வாங்கல. ஓபிசில தான் அப்ளை பண்ணிருக்காங்க, ஆனா இன்னும் ஓபிசி சர்டிபிகேட் வாங்கல. ஸோ நான் இனிமேல் அப்ளை பண்ணி வாங்கினேன் அப்படின்னா என்ன வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. 99% வந்து இதை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்களும் இருந்துடக்கூடாது. அதுக்காக தான் நான் இந்த வீடியோ கொடுக்குறேன். இது வரைக்கும் உங்ககிட்ட எதுவும் சர்டிபிகேட் இல்ல அப்படின்னு இனிமேல் உங்களுக்கு தெரிய வருது, இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் தெரிய வருது அப்படின்னா இன்னமும் உங்ககிட்ட டைம் இருக்குது, நீங்க அப்ளை பண்ணி சர்டிபிகேட் வாங்கிக்கலாம். ஓகே, அதனால வீடியோவை ஃபுல்லா பாருங்க. இந்த பிளேலிஸ்ட் பார்க்கல அப்படின்னாலும் பாத்துருங்க. சிஜிஎல் எக்ஸாம் ரிலேட்டடா நம்ம வந்து இவ்வளவு வீடியோஸ் கொடுத்துருக்கோம். ஓகே, இந்த 17,000 வேகன்சிக்கான A to Z இன்ஃபர்மேஷன், எலிஜிபிலிட்டி என்ன, எல்லா டீடைலும் இதுல வந்து டிஸ்கஸ் பண்ணிருப்போம். இதை பார்க்காதவங்க பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த எக்ஸாமுக்கான சிலபஸ், அந்த சிலபஸை கம்ப்ளீட் பண்றதுக்கான 80 டே ஸ்ட்ராட்டஜி வந்து இந்த வீடியோல இருக்கும். அடுத்ததா இப்போ நீங்க வந்து நியூ வெப்சைட்ல தான் வந்து எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணணும். அதுக்கு முன்னால ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத இதுல சொல்லியிருப்பேன். எப்படி இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கறத இதுல சொல்லியிருப்பேன். அடுத்ததா இதுல ஒரு சில போஸ்ட்டுக்கு மட்டும் பிசிக்கல் டெஸ்ட், மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது. அது என்னென்ன அப்படிங்கறத இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணிருப்பேன். அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதுதான். நீங்க ஆல்ரெடி ஓரளவு சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்காக தான் ஒரு பிராக்டிஸ் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, அந்த பிராக்டிஸ் பேட்ச் பத்தின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் இதுல இருக்கும். நீங்க 10ஆம் தேதி வரைக்கும், அதாவது ஜூலை 10ஆம் தேதி வரைக்கும் தான் இதுல ஜாயின் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா பார்த்துட்டு நீங்க ஜாயின் பண்ணிருங்க. ஒரு 70 to 80% சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கவங்க எல்லாருக்குமே இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல வந்து உங்களுக்கு பிராக்டிஸ் PDF டெய்லி கொடுப்போம், ரிவிஷன் PDF கொடுப்போம். அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா டெய்லி டெஸ்ட், வீக்லி ஃபுல் டெஸ்ட் எல்லாமே இருக்கும். அதனால கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்துட்டு இதுல ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து சிக்னேச்சர் அப்லோட் பண்றப்போ இல்லைன்னா போட்டோ அப்லோட் பண்றப்போ ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அதுக்குமே வந்து இதே பிளேலிஸ்ட்ல வீடியோஸ் அவைலபிளா இருக்குது. அதை பார்த்துட்டு அதுல சொல்ற ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி நீங்க அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த எக்ஸாமுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிகிரி கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். ஆனாலுமே இதுல ஃபர்ஸ்ட் அவங்க கேட்கறது வந்து பாத்தீங்கன்னா 10th மார்க் ஷீட் தான். ஏன் 10th மார்க் ஷீட் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னா 10th மார்க் ஷீட்டை தான் உங்களோட நேம் அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த்துக்கான ப்ரூஃபா எடுப்பாங்க. ஓகே, உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து இதுதான் அப்படிங்கறத வந்து கன்ஃபார்ம் பண்றது வந்து இந்த 10th மார்க் ஷீட்டை வச்சு. இதுக்கு வந்து பர்த் சர்டிபிகேட் அந்த மாதிரிலாம் எதுவும் தேவையில்லை. ஸோ 10th மார்க் ஷீட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எல்லாமே ஒரிஜினல் கொண்டு போகணும். நீங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போறீங்கன்னா எல்லாமே ஒரிஜினல், எல்லாத்துக்குமே ஒரு ஜெராக்ஸ் காப்பியை நீங்க கொண்டு போகணும். ஓகே, ஸோ 10th மார்க் ஷீட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்ததா 12th மார்க் ஷீட்டும் இருக்கணும். ஏன்னா நீங்க டிகிரி முடிக்கிறீங்க அப்படின்னா 12th முடிச்சுட்டு தான் முடிச்சிருப்பீங்க, இல்லைன்னா டிப்ளமோ முடிச்சுட்டு முடிச்சிருப்பீங்க. ஸோ 12th இல்லைன்னா டிப்ளமோக்கான அந்த மார்க் ஷீட் இருக்கணும். ஓகே, டிப்ளமோ படிச்சிருந்தீங்கன்னா அந்த சர்டிபிகேட்டும் வச்சிருக்கணும். அடுத்ததா டிகிரி சர்டிபிகேட் ரொம்ப ரொம்ப முக்கியம். டிகிரி சர்டிபிகேட் இருக்கணும், இல்லைன்னா அட்லீஸ்ட் ப்ரொவிஷனல் சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்கன்னா அதுவே போதுமானதுதான். ஓகே, ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா எந்த டேட்டுக்கு முன்னால இருக்கணும் அப்படின்னா 1/8/2024 இந்த டேட்டுக்கு முன்னால இருக்கணும். அதாவது இந்த டேட்டுக்கு முன்னால உங்களுக்கு ஃபைனல் ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னா உங்களோட சர்டிபிகேட் வந்து இந்த டேட்டுக்கு முன்னால கொடுத்த மாதிரி தான் கொடுப்பாங்க. ஆக்சுவலா அவங்க வேற டேட்ல கொடுத்தாலும் நீங்க இந்த டேட்டுக்கு முன்னால பாஸ் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி தான் அந்த சர்டிபிகேட் கொடுப்பாங்க. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். 1/8/2024 முன்னால உங்களுடைய ஃபைனல் ரிசல்ட் வந்திருக்கணும், ஃபைனல் செமஸ்டருக்கான ரிசல்ட் வந்திருக்கணும். எந்த அரியரும் இருந்திருக்க கூடாது. ஓகே, இப்போ உங்ககிட்ட அரியர் இருக்குது அப்படின்னாலுமே நீங்க வந்து இதுக்கு எலிஜிபிள் கிடையாது. ஓகே, அதே மாதிரி டிகிரி சர்டிபிகேட் இல்லைன்னா ப்ரொவிஷனல் சர்டிபிகேட் மட்டும் பத்தாது, ஒவ்வொரு செமஸ்டர் வைஸ் இருக்கக்கூடிய மார்க் ஷீட்டும் வேணும், ஓவரால் மார்க் ஷீட்டும் வேணும். ஒரு சில இடத்துல வெறுமனே ஓவரால் மட்டும்தான் கேட்பாங்க, ஆனா ஒரு சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஓவரால் மார்க் ஷீட்டும் கேட்பாங்க, செமஸ்டர் வைஸ் மார்க் ஷீட்டும் கேட்பாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் யாரு கண்டக்ட் பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும். நீங்க இந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்ல செலக்ட் ஆயிட்டீங்க, நீங்க வந்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல செலக்ட் ஆயிட்டீங்க அப்படிங்கிற ரிசல்ட் வந்துடும். அதுக்கப்புறம் அந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட் தான் உங்களுக்கான டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கண்டக்ட் பண்ண போறாங்க. ஓகே, அதனால ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா கண்டக்ட் பண்ணுவாங்க. ஆனா உங்ககிட்ட எல்லா சர்டிபிகேட்டும் ப்ராப்பரா இருக்குது அப்படின்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வரப்போறது கிடையாது. ஓகே,
அடுத்ததா ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப் இருக்கணும். அது கண்டிப்பா எல்லா டைமே இருக்கும். ஆதார் கார்டு இல்லைன்னா பேன் கார்டு இல்லைன்னா ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ், அந்த மாதிரி ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப் இருக்கணும். அடுத்தது நீங்க எந்த கேட்டகரியில அப்ளை பண்ணிருக்கீங்களோ அந்த கேட்டகரிக்கான சர்டிபிகேட் இருக்கணும். இப்போ நீங்க யூஆர்ல அப்ளை பண்ணிருக்கீங்க, அதாவது அன்ரிசர்வ்டு கேண்டிடேட்டா அப்ளை பண்ணிருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த கேட்டகரி சர்டிபிகேட் தேவையில்லை. ஆனா நீங்க ஓபிசிலையோ இல்லைன்னா எஸ்சிலையோ எஸ்டிலையோ இடபிள்யூஎஸ்லயோ இல்லைன்னா பிடபிள்யூ கேண்டிடேட்டா அப்ளை பண்ணிருக்கீங்கன்னா இதுக்கான சர்டிபிகேட்டும் வச்சிருக்கணும். இந்த சர்டிபிகேட் எந்த டேட்டுக்குள்ள இருக்கணும், அதே மாதிரி என்ன ஃபார்மேட்ல இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து அடுத்த பேஜ்ல பார்க்கலாம். ஓகே, அடுத்ததான் முக்கியமானது என்ன அப்படின்னா, இதுல எல்லா சர்டிபிகேட்லயும் உங்களோட நேம் இருக்கும். நேம் வந்து ஒரே மாதிரி இருக்கணும். ஓகே, இப்ப என்னோட பேர் வந்து பாத்தீங்கன்னா சந்திரசேகர் எஸ்ன்னு வந்திருக்கும். ஓகே, நடுவில் ஸ்பேஸ் வராது, சந்திரசேகருக்கு நடுவில் ஸ்பேஸ் வராது. கடைசியில் எஸ்ங்கிறது இனிஷியல், நேமுக்கு கடைசியில் தான் இருக்கும். அதே மாதிரி தான் என்னோட 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், அதுக்கப்புறம் டிகிரி சர்டிஃபிகேட், ஓபிசி சர்டிஃபிகேட், ஐடி ப்ரூஃப் எல்லாத்துலயுமே அதே மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஸோ அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு சிலருக்கு வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கலாம். நடுவில் ஸ்பேஸ் வரலாம், ஸ்பேஸ் வராம இருக்கலாம், இனிஷியல் முன்னால இருக்கலாம், பின்னால இருக்கலாம், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கலாம். அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அதுக்கு நீங்க வந்து ஒரு அஃபிடவிட் மட்டும் வாங்கிட்டு போனா போதுமானது. ஓகே, அஃபிடவிட் வந்து நீங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போறதுக்கு முன்னால வாங்கிக்கலாம், இப்பவே வாங்கணும்னு அவசியம் இல்லை. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போறதுக்கு முன்னால 10th மார்க் ஷீட்ல இருக்கிற மாதிரி தான் நீங்க எல்லாத்துலயும் அப்ளை பண்ணிருக்கணும். அதாவது அப்ளை பண்ணப்போ 10th மார்க் ஷீட்ல இருக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்கணும். முடிஞ்ச அளவு எல்லாமே 10th மார்க் ஷீட்ல இருக்கிற மாதிரி இருக்கிறதான்னு பாத்துக்கோங்க. எதுலயாச்சும் வித்தியாசமா இருக்குதுன்னா இப்ப நீங்க எதுவும் பண்ண வேணா, நீங்க எக்ஸாம் எழுதலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போவீங்கல்ல ஃபைனலா செலக்ஷன் ஆனதுக்கு அப்புறம், அந்த டைம்ல ஒரு அஃபிடவிட் வந்து நீங்க ஒரு கவர்மெண்ட் லாயர் கிட்ட போய் கேட்டீங்க அப்படின்னு அவங்களே சொல்லுவாங்க எப்படி வாங்கணும்னு சொல்லி, அவங்களே ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே, ஸோ அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. பர்டிகுலரா ஓபிசி சர்டிபிகேட்ல வந்து இனிஷியல் இல்லாம இருக்கும், அது பிரச்சனை இல்லை. ஓகே, அது வந்து காமன் தான். ஸோ அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. மற்ற சர்டிபிகேட்ல எல்லாமே வந்து கரெக்டா இருக்குது அப்படிங்கிற மாதிரி பாத்துக்கோங்க. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ஓபிசி எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ கேண்டிடேட்கான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து பார்க்கலாம். ஓகே, இப்போ குரூஷியல் டேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்ளை பண்ற லாஸ்ட் டேட் தான் 24/7/2024 தான். இந்த டேட்டுக்கு முன்னால உங்ககிட்ட இந்த சர்டிபிகேட் எல்லாம் இருக்கணும். ஓபிசி எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ சர்டிபிகேட் எல்லாமே இருக்கணும். ஓகே, ஸோ இப்போ நீங்க பிடபிள்யூ கேண்டிடேட்டா இருந்தீங்க அப்படின்னா இந்த டேட்டுக்கு முன்னால நீங்க எப்போ வாங்கியிருந்தாலும் அந்த சர்டிபிகேட் வந்து வேலிட் தான், அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்க எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டா இருக்கீங்க அப்படின்னா இந்த டேட்டுக்கு முன்னால நீங்க 5 வருஷத்துக்கு முன்னாலேயோ 10 வருஷத்துக்கு முன்னாலேயோ வாங்கியிருக்கீங்க எஸ்சி எஸ்டி சர்டிபிகேட் அப்படின்னா அதுவே போதுமானது. நீங்க புதுசா அப்ளை பண்ணி வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே, ஓபிசி இடபிள்யூஎஸ் கேண்டிடேட் தான் வந்து பாத்தீங்கன்னா புதுசா அப்ளை பண்ணி வாங்கிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட வேலிடிட்டி தான் இருக்கும். அந்த வேலிடிட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க வாங்குற மாதிரி இருக்கும். எஸ்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன வேலிடிட்டி ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஓபிசி சர்டிபிகேட்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆக்சுவலா அதுக்கு 1 இயர் தான் வேலிடிட்டி. ஓகே, அதோட வேலிடிட்டி இது இவ்வளவு நாள் தான் அப்படின்னு சொல்லி அதுலயே வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஆனா எஸ்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் அந்த வேலிடிட்டியை பார்க்க மாட்டாங்க. அவங்க வித்தியாசமான ஒரு ரூல் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. 3 வருஷம் வேலிடிட்டி அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க. இப்போ இந்த எக்ஸாமுக்கு வந்து பாத்தீங்கன்னா 24/7/2024 முன்னால நீங்க ஓபிசி சர்டிபிகேட் வாங்கியிருக்கணும். முன்னாலனா எவ்வளவு நாள் முன்னால வாங்கியிருக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 25/7/2021 அப்புறம் வாங்கியிருக்கணும். ஓகே, இந்த டேட் வரைக்கும் நீங்க வாங்கியிருக்கலாம். அதாவது என்கிட்ட வந்து 2022 வாங்கின சர்டிபிகேட் இருக்குது, அதை நான் யூஸ் பண்ணிக்கலாமான்னு கேட்டீங்கன்னா அதுவே போதுமானது. ஓகே, ஸோ எஸ்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் இந்த 3 வருஷம் ஆக்சுவல் வேலிடிட்டியை நீங்க வந்து கன்சிடர் பண்ண வேண்டாம். எஸ்எஸ்சி இந்த சிஜிஎல் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் உங்ககிட்ட ஓபிசி சர்டிபிகேட் இருக்குது அப்படின்னா 25/7/2021 அப்புறம் வாங்கினதா இருக்கணும். 24/7/2024 முன்னால வாங்கினதா இருக்கணும். ஓகே, 2021 இருந்து 24 வரைக்கும் அந்த நடுவுல இருக்கக்கூடிய அந்த இடைப்பட்ட காலத்துல நீங்க வாங்கியிருக்கீங்க. அப்ப எப்போ வாங்கியிருந்தாலும் அது வந்து எலிஜிபிள். இதுக்கு முன்னால வாங்கியிருந்தாலும் அதை வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. இந்த டேட்டுக்கு அப்புறம் வாங்கினாலும் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப சீரியஸான பாயிண்ட். இதை நீங்க வந்து ரொம்ப அசால்ட்டா எடுத்துக்காதீங்க. நல்லா படிக்கிறீங்க அப்படின்னா, சும்மானாலும் படிக்கிறீங்கன்னா பிரச்சனை இல்லை. ஆனா நீங்க இதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்றீங்க அப்படின்னா இந்த பாயிண்ட் வந்து நீங்க ரொம்ப சீரியஸா எடுத்துக்கோங்க. ஓகே, அதே மாதிரி இடபிள்யூ சர்டிபிகேட்டுக்கு வந்து ஒவ்வொரு வருஷமும் நீங்க வாங்குற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு ஃபினான்ஷியல் இயருக்கும் ஒன்னு வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ நீங்க இந்த வருஷம் இந்த ஃபினான்ஷியல் இயர்ல, அதாவது 2024-25 ஃபினான்ஷியல் இயர்ல இந்த டேட்டுக்கு முன்னால இடபிள்யூ சர்டிபிகேட் வாங்கி வச்சுக்கோங்க. ஓகே, 24/7/2024 முன்னால வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஃபார்மேட் எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து ஓபிசி எஸ்சி எஸ்டி இடபிள்யூஎஸ் இது எல்லாமே நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்ல கொடுக்கக்கூடிய ஃபார்மேட் போதுமானது. நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணி வாங்கியிருந்தாலும் சரி, இல்லைன்னா டைரக்டா போய் அவங்க கிட்ட வந்து ஃபில் பண்ணி சைன் பண்ணி வாங்கியிருந்தாலும் சரி, ரெண்டுமே வந்து அக்செப்டபிள் தான். ரெண்டையுமே வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, அடுத்ததா இன்னும் ஒரு சிலருக்கு வந்து இந்த டவுட் இருக்குது. நான் வந்து டிஎன்சி, நான் வந்து எம்பிசி, நான் வந்து ஒரு பிசி கேண்டிடேட்,
ஸோ நான் இந்த சர்டிஃபிகேட்டே யூஸ் பண்ணலாமா, நான் எம்பிசி சர்டிஃபிகேட்டே யூஸ் பண்ணலாமா, இல்லை பிசி சர்டிஃபிகேட்டே யூஸ் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. இதெல்லாம் நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு தான். டிஎன்சி, எம்பிசி, பிசி முஸ்லீம், அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடுல இருக்கக்கூடிய எக்ஸாமுக்கு மட்டும்தான் இந்த சர்டிபிகேட் யூஸ் ஆகும். சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போறீங்கன்னா இந்த டிஎன்சி, எம்பிசி, பிசி இது எல்லாமே சேர்ந்து ஓபிசிக்கு அண்டர்ல வரும். ஓகே, ஸோ நீங்க எல்லாரும் ஓபிசி சர்டிபிகேட் புதுசா அப்ளை பண்ணி வாங்கணும். எப்படி அப்ளை பண்ணணும் வாங்கணும் அப்படிங்கறதெல்லாம் எங்க கிட்ட கேட்க வேண்டாம். நீங்க வந்து தாலுகா ஆபீஸ்ல போய் கேளுங்க, இல்லைன்னா உங்க ஏரியால இருக்கக்கூடிய விஓஓ இல்லைன்னா தலையாரி அவங்க கிட்ட கேளுங்க, இல்லைன்னா இ சேவை மையம்ல போய் கேளுங்க, அவங்க வந்து உங்களை கைட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ நம்ம வந்து இந்த டேட்டுக்குள்ள இந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கறத சொல்ல முடியும். எப்படி அப்ளை பண்ணி வாங்கணும் அப்படிங்கறத வந்து நீங்க உங்க ஏரியாவில் இருக்கக்கூடிய அந்தந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்ககிட்ட கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து அவங்களே கைட் பண்ணுவாங்க. ஓகே, நீங்க ஃபர்ஸ்ட் ஓபிசில வருவீங்களா இல்லையா, அதுக்கு எலிஜிபிளா இல்லையா, அது எல்லாத்தையுமே அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபார்மேட் நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்ல நம்ம தாலுகா ஆபீஸ்ல கொடுக்கக்கூடிய ஃபார்மேட் போதுமானது. அந்த ஃபார்மேட் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. நான் ஆல்ரெடி நிறைய டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அட்டன் பண்ணியிருக்கேன் எஸ்எஸ்சில. அதனால நான் அந்த டாக்குமெண்ட் தான் கொண்டு போயிருக்கேன். அதனால எந்த பிரச்சனையும் எனக்கு வந்தது கிடையாது. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததா ஓபிசி சர்டிபிகேட் ஒரு சிலர் வந்து வச்சிருப்பாங்க, ஆனா அவங்க வந்து கிரிமிலேயரா நான் கிரிமிலேயரா அப்படிங்கறதே வந்து நிறைய பேருக்கு தெரியாது. ஓகே, இப்போ சர்டிபிகேட்ல இப்படிதான் கொடுத்திருப்பாங்க, அதாவது கிரிமிலேயர்னு கொடுத்துருக்கு, அப்ப நான் கிரிமிலேயர் தானா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் இன்னமும் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஓகே, இதுல என்ன கொடுத்திருக்காங்கன்னு கொஞ்சம் ரீட் பண்ணி பாருங்க. டஸ் நாட் பிலாங் டு கிரிமிலேயர், அதாவது நான் கிரிமிலேயர்னு மென்ஷன் பண்ணிருக்க மாட்டாங்க, டஸ் நாட் பிலாங் டு கிரிமிலேயர் தான் சொல்லியிருப்பாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா நீங்க நான் கிரிமிலேயர் தான் அர்த்தம். ஓகே, நீங்க நான் கிரிமிலேயரா இருந்தாதான் நீங்க ஓபிசில அப்ளை பண்ண முடியும். கிரிமிலேயர் அப்படின்னா நீங்க வந்து யூஆர்ல தான் அப்ளை பண்ணணும். உங்களுக்கு ஓபிசிக்கான அந்த பெனிஃபிட் கிடைக்காது. ஏஜ் ரிலாக்ஸேஷனோ இல்லைன்னா அந்த கட் ஆஃபுக்குள்ள வர்றதோ அந்த மாதிரி உங்களுக்கு அந்த கோட்டாக்குள்ள வரவே முடியாது. ஓகே, சோ உங்க சர்டிபிகேட்ல டஸ் நாட் பிலாங் டு கிரிமிலேயர்னு தான் இருக்கும். அப்படி இருக்கிறது தான் ஆக்சுவலா நான் கிரிமிலேயர். ஓகே, அப்படி இருந்தாதான் அது வேலிட். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொன்ன எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு தேவையானதா இருந்திருக்கும் நம்புறேன். இதையும் தாண்டி உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்குது அப்படின்னா நீங்க வந்து முடிஞ்ச அளவு கமெண்ட் பண்ணுங்க. நான் கமெண்ட்ல ரிப்ளை பண்ணலாட்டியுமே அடுத்து போடுற வீடியோல அந்த பாயிண்டை இன்க்ளூட் பண்ணி போடுவோம். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் த பெஸ்ட், தேங்க்யூ.